அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த யூதா ஜனம் பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். சிறைப்பட்டு போன பாபிலோன் தேசம் இருக்கிறதே, அது ஒரு விக்கிரக ஆராதனை தேசம். அங்கே இருக்கிறவர்கள் இவர்களை கொடுமைப்படுத்தினவர்கள், ஆலயத்தை அடித்தவர்கள், வீடற்றவர்களாய் நாதியற்றவர்களாய் ஆக்கின ஜனம் தான் பாபிலோன் இருக்கிறார்கள். கொடூரமானவர்கள். அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இவர் கொடுமைப்படுத்தின, இவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த ஜனத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது இந்த யூதா ஜனத்துக்கு ஒரு கொடூர எண்ணம் வந்திருக்கிறது. என்ன எண்ணம்? பழிவாங்குகிற எண்ணம். நீங்கள் சங்கீதம் 137:8-9, குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று அந்த பாபிலோனியரை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்திருக்கிறது. அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது தான் எரேமியா அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாருங்க. பழிவாங்குற எண்ணம் வேண்டாம், அதற்கு பதிலாக அந்த இடத்திலேயும் ஜெபம் பண்ணுங்க, அவர் முகத்தை தேடுங்க, அவர் உங்களுக்கு தென்படுவார். பழிவாங்குறது எனக்குரியது, நானே பதில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்க பழிவாங்குற எண்ணம் வேண்டாம், உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். 29:7, நீங்கள் சிறைப்பட்டு போன அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு சமாதானம் இருந்தா அங்கே சிறைகளாக இருக்கிற உங்களுக்கும் சமாதானம் கிடைக்கும் என்று ஜெபம் பண்ணுங்கள் என்கிற ஒரு நல்ல ஆலோசனை சொல்றார். இந்த கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை இல்லாமல் போக பண்ணிருக்கலாம் சிலர். உங்களுக்கு கர்த்தர் சொல்ற நல்ல ஆலோசனை, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன நடக்குமா? அந்த பட்டணத்துக்கு ஜெபம் பண்ணா அந்த பட்டணத்துக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அப்படி நீங்க ஜெபம் பண்ணா நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்றீங்களோ அவங்களே மாத்துவாரு. உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும், ஆண்டவரின் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று அப்ப இயேசு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணின பொழுது அவன் சிறையிருப்பை மாத்தினான்னு வாசிக்கிறோமே யோபு 42. ஆகவே சத்ருவுக்காக ஜெபியுங்கள், அடுத்தவருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.